நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் அருண்குமார். இது உங்கள் அருண் லா யூனிவர்சிட்டியில் இந்த சேனலில் தொடர்ந்து பார்த்துப்பாங்க. இன்னைக்கு நம்மளுடைய சட்டப்பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, செக் பவுன்ஸ் கேசஸ் சம்பந்தமாக சுப்ரீம் கோர்ட் ரீசன்ட் கேசஸ்ல என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த பதிவில் சுப்ரீம் கோர்ட் ஒவ்வொரு வழக்கு சூழ்நிலையிலும் அப்பீல் வரும்போது இந்த செக் பவுன்ஸ் கேசஸ் ரிலேட்டடா அந்தந்த வழக்கு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு என்ன அந்த பிரச்சனை இருக்குது ஒவ்வொரு வழக்குல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதற்கு என்ன தீர்வு சொல்லி அந்த வழக்கில் தீர்ப்பளித்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது தான் நாம் ஒரு செக் பவுன்ஸ் வழக்கு கேஸை சிறப்பாக நடத்த முடியும். இப்போ இந்த செக் பவுன்ஸ் வழக்குகளில் இந்த மாதிரி சூழ்நிலை கொண்ட ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை எவ்வாறு நம்ம கையாள வேண்டும் என்பது குறித்து ஒரு தெளிவு கிடைக்கும். ஆனால் தான் இப்போ நாம் சுப்ரீம் கோர்ட்டோடைய ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் பார்க்க போகிறோம். இப்போ முதல் வழக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கம்பெனி ஒரு செக் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அந்த செக் டிஸானர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த கம்பெனியோடைய டைரக்டர் மேலே என்ஐ ஆக்ட் 138ல் நாம் கேஸ் இனிஷியேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த சம்மந்தமான பிரச்சனைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்வு சொல்லியிருக்காங்கன்னா, சுசிலா பத்மாவதி அம்மா வர்சஸ் பாரதி ஏர்டெல் லிமிடெட் 2024 கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் தான் இது. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல பேராகிராஃப் 10ல் என்ன சொல்றாங்கன்னா, டைரக்டர் cannot be held liable for dishonor of check அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு கம்பெனியோடைய டைரக்டர் அந்த கம்பெனி கொடுத்த செக் டிஸானர் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த கம்பெனியோட டைரக்டர் மேல 138 இனிஷியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வழக்குல சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது இப்ப மற்றொரு வழக்குல நம்ம பார்ப்போம். இந்த வழக்குல என்ன ஒரு பிரச்சனை என்று பார்க்கும்போது, அக்யூஸ்ட் அவருடைய டிஃபென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் செக்ல சிக்னேச்சர் போட்டிருக்காரு. ஆனால் சிக்னேச்சரை தவிர மற்ற பர்டிகுலர்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் தான் ஃபில் பண்ணியிருக்காரு. ஏன்னா அக்யூஸ்ட் சிக்னேச்சர் போட்ட இங்கும் அந்த செக்கில் மற்ற பர்டிகுலர்ஸ்லாம் ஃபில் பண்ணப்பட்ட இங்கும் வேறு வேறு காலத்தில் பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அப்போ அக்யூஸ்ட் தரப்புல இந்த இங்கை அதாவது சிக்னேச்சர் போட்ட பெண்ணோட இங்கையும் அந்த பர்டிகுலர்ஸ் ஃபில் பண்ண பெண்ணோட இங்கையும் டிஃபரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இங்கை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெட்டிஷன் போடும்போது அந்த பெட்டிஷனை ட்ரையல் கோர்ட் டிஸ்மிஸ் பண்றாங்க. அதை எதிர்த்து தான் இவர் அப்பீல் வராரு. இந்த கிரிமினல் ரிவிஷன் ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பண்றாரு. அங்கேயும் பாத்தீங்கன்னா அது டிஸ்மிஸ் ஆகுது. அதை எதிர்த்து தான் இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் வரும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, அக்யூஸ்ட் செக்ல சிக்னேச்சர் பண்ணதை அட்மிட் பண்ணிக்கிறாரு. ஆனா அதுல பர்டிகுலர்ஸ் அதுல கண்டென்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கண்டென்ட் எல்லாம் யார் டேட் அப்புறம் அந்த எவ்வளவு ருபீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் எழுதல அப்படின்னு சொல்றாரு. இந்த கேஸ்ல என்ன முடிவு பண்றாங்கன்னா, இப்ப அக்யூஸ்ட் அதுல சைன் பண்ணியிருக்காரு, அந்த சைன் வாலண்டரியா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே அட்மிட் பண்ணிக்கிறாரு. அப்ப அதுல பர்டிகுலர்ஸை ஃபில் பண்ணது யார் வேணாலும் பண்ணலாம். அதோடைய செக்கை யார் அந்த டிராயர் சிக்னேச்சர் பண்ணியிருந்தாலோ அந்த பேய் இருக்காங்க இல்லையா, அந்த பேய் அதை ஃபில் பண்ணலாம் அப்படின்றதையும் தெளிவுபடுத்துறாங்க. அதே போல இப்ப இந்த வழக்குல இது ஒரு லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்த், டிஸ்சார்ஜ் ஆஃப் டெப்த்துக்காக தான் இந்த செக் இஷ்யூ பண்ணமா இல்லையா அப்படின்னு சொல்றத அந்த அக்யூஸ்ட் தான் ப்ரூவ் பண்ணணும். அந்த பர்டன் அந்த அக்யூஸ்டுக்கு தான் போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த வழக்குல என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு அக்யூஸ்ட் செக்ல சிக்னேச்சர் பண்றாருன்னா அந்த சிக்னேச்சர் மட்டும்தான் அவர் பண்ணாரு, மற்றதெல்லாம் நான் ஃபில் பண்ணல அப்படின்ற ஒரு டிஃபென்ஸை எடுக்க முடியாதுன்றதுதான் இந்த வழக்குல நாம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த வழக்குடைய பெயர் கே ரமேஷ் வர்சஸ் கே கோதண்டராமன். இது 2024 கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் தான். இந்த ஜட்ஜ்மெண்ட்ல பேராகிராஃப் 5 and 6ல இதை பத்தி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட்ல பேராகிராஃப் 5ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இந்த மாதிரி சிக்னேச்சர் பண்ணி ஒரு பிளாங்க் செக்கை ஒரு அக்யூஸ்ட் கொடுக்குறாருன்னா அந்த அக்யூஸ்ட் சிக்னேச்சர் பண்ணி கொடுத்தாலே அந்த பிளாங்க் செக்ல அந்த கம்ப்ளைனன்ட் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்றாங்க. அப்ப அந்த செக் கொடுத்தாரு, செக் அவர் சிக்னேச்சர் பண்ணி கொடுத்தாருன்றத அட்மிட் பண்ணிக்கிறாரு. அப்ப அட்மிட் பண்ணிட்டு அந்த செக் எதுக்காக கொடுத்தாரு என்ற ஒரு விஷயத்தை தான் அவர் டிஃபென்ஸாக எடுக்க முடியும் அந்த அக்யூஸ்ட் அப்ப அந்த அக்யூஸ்ட் இது ஒரு டிஸ்சார்ஜ் ஆஃப் டெப்த்துக்காக இந்த செக்கை நான் கொடுக்கல, ஒரு வாங்கிய கடனுக்காக நான் இதை கொடுக்கல அப்படின்றத அந்த அக்யூஸ்ட் தான் அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வழக்குல சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது மற்றொரு வழக்கு பார்க்கலாம். இந்த வழக்குடைய பெயர் அஜித் சிங் செஜிச்சு ரத்தோட் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். இது 2024 கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் தான். இந்த ஜட்ஜ்மெண்ட் பேராகிராஃப் 16ல என்ன பார்க்கறோம்னா,
இப்போ செக்ஷன் 118 அண்ட் 138 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்டில் ஒரு அக்யூஸ்டு வந்து அவருடைய சிக்னேச்சரை வந்து டிஸ்பியூட் பண்ணுறாரு. அதாவது செக்கில் வந்து அக்யூஸ்டோட சிக்னேச்சர் வந்து மாறுபட்டுள்ளது, அது வந்து டிஃபர் ஆகுது, அவருடைய சிக்னேச்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுக்கும்போது, அப்போ அந்த அக்யூஸ்டு தான் வந்து அந்த சிக்னேச்சரை வந்து அவர் வந்து பேங்க்ல ஒரு சிக்னேச்சர் போட்டிருப்பார் இல்லையா, அந்த சிக்னேச்சர் சர்டிஃபைடை வந்து காப்பீஸ் எடுத்துட்டு பேங்க்குக்கு வந்து ஒரு விட்னஸாக போட்டு அந்த பிரான்ச் மேனேஜரை அந்த சர்டிஃபைடு காப்பீஸோடைய சிக்னேச்சர் எடுத்துட்டு வர சொல்லி இதை வந்து வெரிஃபை பண்ணணும். அப்போ அந்த ஜெனியூனஸ் ஆஃப் சிக்னேச்சரை வெரிஃபை பண்ணக்கூடிய பேர்டன் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அக்யூஸ்டுக்கு தான் இருக்குது. அப்போ ஒரு அக்யூஸ்டு வந்து செக்ல இருக்கிற சிக்னேச்சர் அவருது இல்லை, இது டிஃபர் ஆகுது, என்னுடைய சிக்னேச்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுக்கும்போது அந்த ரெபியூட்டை வந்து அவர் பண்றாருன்னா அப்போ அவர் தான் வந்து அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்து பிரான்ச் மேனேஜரை வந்து விட்னஸாக போட்டு அந்த ரெக்கார்ட்ஸை வந்து கொண்டு வர சொல்லி அந்த ஜெனியூனஸ் ஆஃப் சிக்னேச்சரை கோர்ட்ல வந்து நிரூபிக்க வேண்டியது அதோடைய பொறுப்பு அவருக்கு தான் இருக்கு. இப்போ சிக்னேச்சரை வந்து டிஸ்பியூட் இருக்குது, அவர் வந்து அந்த சிக்னேச்சரை வந்து கரெக்டாக வந்து ப்ரூவ் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது கோர்ட் வந்து அவருக்கு எதிரான அந்த ப்ரிசம்ஷனை வந்து எடுக்க முடியும். இப்போ அடுத்ததாக வந்து ஒரு வழக்கை வந்து பார்க்கலாம். இதே வழக்கில் பேராகிராஃப் 60 நம்ம இன்னொரு விஷயத்தையும் பற்றி பார்க்கலாம். இப்போ அக்யூஸ்டு வந்து இதேமாரி இப்போ நம்ம பார்த்தோம், அவருக்கு தான் வந்து அந்த பேர்டன் இருக்குது, அவர் தான் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு. இப்போ எந்த எஃபோர்ட்டுமே வந்து அவர் எடுக்காமல் இருக்கும்போது அவருக்கு எதிராக வந்து நாம் வந்து கோர்ட் ஒரு ப்ரிசம்ஷன் எடுக்கலான்றதை தான் நம்ம பார்த்தோம். இப்போ அந்த அக்யூஸ்டு வந்து ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாருன்னா அந்த டிஃபென்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவர் தான் வந்து அந்த பேங்க்குக்கு வந்து பிரான்ச் மேனேஜர் ஒரு விட்னஸாக போட்டு அந்த ரெக்கார்ட்ஸை கொண்டு வர சொல்லி அதை வந்து ரெபியூட் பண்ணணும் அந்த ப்ரிசம்ஷனை. அப்படி ரெபியூட் பண்ணலன்னா கோர்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த அனுமானத்தை அந்த எதிரிக்கு எதிராக எடுத்துக்குவாங்க. அதனால அவருக்கு தான் வந்து அந்த முழு பொறுப்பு உண்டுன்றது தான் இந்த வழக்கு. அதாவது அஜித் சிங் செகுச்சு ரத்தோட் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் ஏஆர் 2024 SC 787 இந்த வழக்குல தான் இதை சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது நம்ம வேற ஒரு வழக்கு வந்து பார்க்கலாம். சதீஷ் பி பட் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2024 கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் தான் இது. இந்த வழக்குல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அக்யூஸ்டு வந்து செட்டில்மெண்ட் ஆகுது, செட்டில்மெண்ட் பண்ணிக்கிட்டோம் நானும் கம்ப்ளைண்ட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்டேக்கிங்கை வந்து எடுத்துட்டு அப்புறம் அந்த அண்டர்டேக்கிங்ல அமௌண்ட் கொடுக்கறதா சொல்லப்பட்ட பிறகு அந்த அமௌண்ட்டை கொடுக்கலன்னா அந்த அக்யூஸ்டுக்கு வந்து அந்த ட்ரையல் கோர்ட் என்ன கன்விக்ஷன் கொடுத்தாங்களோ அதை வந்து கன்விக்ட் பண்ற, அவரை வந்து இம்ப்ரெஸ்மெண்ட் பண்ணணும், அவர் வந்து சரண்டர் பண்றன்ற அந்த உத்தரவுக்கு வந்து ஹைகோர்ட் வந்து உத்தரவிடுவாங்க. அப்ப செட்டில்மெண்ட் பண்றாங்கன்னா அந்த செட்டில்மெண்ட் எந்த காலத்திற்குள்ள வந்து பண்றேன் அப்படின்னு சொன்னார் அக்யூஸ்ட், அந்த காலத்துக்குள்ள டைம் பீரியடுக்குள்ள வந்து அந்த செட்டில்மெண்ட்டை வந்து அமௌண்ட்டை கொடுக்கணும். இந்த வழக்கில் அதை சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து கன்ஷயம் கௌதம் வர்சஸ் உஷாராணி இந்த வழக்கில் பேராகிராஃப் 4 என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வாட்டி வந்து செட்டில்மெண்ட் வந்து முடிவு ஆகுது கம்ப்ளைண்ட்டுக்கும் அக்யூஸ்டுக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்கு உண்டான அமௌண்ட்டை வந்து கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணிட்டாருன்னா அந்த வழக்கில் கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அவங்க வந்து குவாஷ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வழக்கில் வந்து சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு அடுத்தது வந்து அட்டம்ஜித் சிங் வர்சஸ் ஸ்டேட் என்சிடி ஆஃப் டெல்லி இந்த வழக்கு பார்க்கும்போது 2024 கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் பேராகிராஃப் 7 என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டைம் பார்டு டெப்த்துக்காக வந்து ஒரு செக் வந்து கொடுக்கப்பட்டால் அப்போ அந்த வழக்கில் 482 வந்து அந்த வழக்கை குவாஷ் பண்ண வரும்போது அதன் மீது வந்து குவாஷ் உண்டான நடவடிக்கை வந்து ப்ரொசீடிங்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ கொஸ்டின் வந்து என்னன்னா, டைம் பார்டு நேச்சர் ஆஃப் அண்டர்லைங் டெப்த்னு என்னும்போது அப்போ அதை குறித்து ட்ரையல் கோர்ட்டு வந்து முடிவு பண்ணணும். ஏன்னா ஒரு முழுமையான விசாரணையை ட்ரையல் கோர்ட்டு வந்து விசாரிக்க வேண்டும் அப்படின்றது தான் வந்து இந்த வழக்கில் சொல்கிறாங்க. இப்போ பல்வேறு நபர்களுக்கு வந்து சில சந்தேகங்கள் வந்து இப்போ அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் அமெண்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு விஷயம் கொண்டு வந்த 2 விஷயம் கொண்டு வந்தாங்க, 143A அண்ட் 148A. அதாவது 143Aனா ஒரு இன்டீரியம் காம்பன்சேஷன், 148Aனா அப்பீல் போகும்போது அதுக்கு வந்து 20% அமௌண்ட் வந்து கட்டணும். இப்போ செக் பவுன்ஸ் வழக்குகள்லாம் வந்து செக் பவுன்ஸ் வழக்கு வந்து ஃபைல் பண்ணும்போது செக்ஷன் 143A ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் 20% வந்து இன்டர்னல் காம்பன்சேஷன் வந்து வாங்கலாம். அதற்காக வந்து இன்டர்னல் காம்பன்சேஷன் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணும்போது அதன் மீது வந்து மேஜிஸ்ட்ரேட் எவ்வாறு முடிவெடுக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த வழக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க, ஒரு மேஜிஸ்ட்ரேட்டோடைய டிஸ்கிரிப்ஷனரி பவர் தான்,
அது வந்து மேண்டட்டரி வந்து கிடையாது. அவருக்கு உண்டான டிஸ்கிரிஷனரி பவர் தான். அதனால அவருடைய முடிவு வந்து என்னவோ வழக்கு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த இன்டர்ம் காம்பன்சேஷன் வந்து கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது. அதே போல 20% வரைக்கும் அமௌண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 20% அமௌண்ட்ல எத்தனை பர்சன்ட் கொடுக்கணுன்றத உண்டான முடிவை வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் தான் எடுப்பாரு. அதே மாதிரி ஒவ்வொரு வழக்கு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தான் அந்த இன்டர்ம் காம்பன்சேஷன் வந்து அலோவ் பண்ணணும் அந்த பெட்டிஷனை அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அந்த கேஸ்ல பிரைமா ஃபேசி வந்து இருக்குதா இல்லையான்னு பார்த்த பிறகுதான் ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து இது மீது வந்து முடிவெடுக்க முடியும். அதனால நம்ம ஒரு இன்டர்னிம் காம்பன்சேஷன் வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணாலே இன்டர்னிம் காம்பன்சேஷன் வந்து ஆர்டர் பண்ணணும் மேஜிஸ்ட்ரேட் அப்படிலாம் வந்து நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அது மேண்டட்டரி கிடையாது சட்டத்தில். ஏன்னா அது டிஸ்கிரிஷனரி டு த மேஜிஸ்ட்ரேட் அப்படின்றது தான் சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ளார்கள். அதுதான் இந்த வழக்கில் பார்க்கும்போது ராகேஷ் ரஞ்சன் ஸ்ரீவஸ்தவா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட் 2024 கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் பேராகிராஃப் 14 இதுதான் சொல்றாங்க. அதாவது ஒரு கேஸ்ல பிரைமா ஃபேசி அண்ட் மெரிட்ஸ் ஆஃப் த கேஸை பார்த்த பிறகுதான் அந்த இன்டீரியம் காம்பன்சேஷனை ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து முடிவு பண்ண முடியும். அதுவும் அவருடைய டிஸ்கிரிஷனரி பவர் அப்படின்றது தான் சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது நம்ம இந்த செக் பவுன்ஸ் கேஸ் என்று எடுத்தாலே எந்தெந்த மாதிரி வந்து ஒரு டிஃபென்ஸ் எடுக்க முடியும் அது சம்பந்தமான பதிவுகளை வந்து தொடர்ந்து நம்ம வந்து பதிவு செய்து கொண்டு வரலாம். இப்ப இந்த பதிவுல வந்து உச்சநீதிமன்றம் சில செக் பவுன்ஸ் வழக்குகளில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பை தான் நம்ம பார்த்தோம். இந்த தீர்ப்புல நிறைய வந்து விஷயங்களுக்கு நாம வந்து தீர்வு வந்து தெளிவுபடுத்தி கொண்டுள்ளோம். தொடர்ந்து நம்மளுடைய அருண் லா யூனிவர்சிட்டியில் பார்த்துட்டு வாங்க. அனைவருக்கும் நன்றி.